welcome back to my channel. Today நம்ம free tailoring class ஓட day 28 தான் பார்க்குறோம். Day 28ல நம்ம எப்படி வந்து petticoat pleated petticoat stitch பண்ணுறதுன்னு பார்ப்போம். போன வீடியோவில் drafting and cutting பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். cross piece கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஹூக் வைப்போம் இல்லையா, ஓப்பன் பேக் ஓப்பனுக்கு front and back ரெண்டு பீஸ் இருக்கு. இதுலயே நம்ம front and back னு மென்ஷன் பண்ணிருப்போம். இது நம்ம ப்ளீட் வைக்கிறதுக்காக ஸ்கர்ட்டோட பார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பேக் சைடு எடுத்துக்கலாம். இது front, பேக் சைடு நம்ம ஹூக் பார்ட்டை வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஹூக் பார்ட்ல சைடு லென்த் சைடு இப்படி லென்த்ல இருந்து இந்த லென்த் வரைக்கும் ஒரு ஃபோல்ட் பண்ணி பார் ஷேப் ஸ்டிட்ச் பண்ணிடுங்க. இந்த சைடு வந்து பண்ண வேண்டாம். நம்ம வச்சிட்ட பிறகு கிராஸ் பீஸ் வச்சோம்னா நமக்கு மறைஞ்சிரும். ஸோ இங்கே கீழே ரெண்டு சைடில் மட்டும் பண்ணால் போதும். கொஞ்சம் தூரம் வரப்ப ப்ரெஷர் ஃபுட்டரை தூக்கிட்டு இந்த டேர்னிங்கில் ஒரு மடிப்பு மடிச்சிட்டா போதும். ஒன் ஃபோல்டு பண்ணால் போதும், டபுள் ஃபோல்டு வேண்டாம். அதே மாதிரி இந்த இடத்துல வரக்குள்ள இங்கேயும் நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க கொஞ்சம் பெருசாக ஃபோல்டு பண்ணுங்கள், ஏன்னா கையிலலாம் ஊசி ஏறிட போகுது. பாருங்க பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட பேக் பீஸு. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த சென்டர் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சும் பண்ணலாம். நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க. சென்டரில் நம்ம 2 இன்ச் வேணுமா 2.5 இன்ச் வேணுமான்ட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பிலேருந்து வந்துட்டு வி ஷேப் வரணும். இந்த இடத்துல வரக்குள்ள இந்த கட்டு வந்து இங்கே முடிஞ்சிருக்கு இல்லையா, அப்போது இந்த இடத்துல வரக்குள்ள இப்படி வி ஷேப் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சேம் இந்த வி ஷேப் மாதிரி போகணும். ஊசியை உள்ளார வச்சுட்டு தான் திருப்பணும். எப்பயுமே ஒரு ஷார்ப்பான பாயிண்ட் வருதுன்னா நம்ம ஊசியை உள்ளார வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டரை மட்டும் தூக்கிட்டு டேர்ன் பண்ணிக்கணும். பாருங்க பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டிச் வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக அந்த ஸ்டிச்சு கிட்ட வரைக்கும் கட் பண்ணணும். இந்த ஸ்டிச்சை தாண்டி கட் பண்ணக்கூடாது, அப்போதான் நமக்கு ஷார்ப்பானது கிடைக்கும். இப்போது இந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா நம்ம ஊக்கு வச்ச ஃபேப்ரிக், அதை வந்து ஃபோல்டு பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்தாண்ட சைடு ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழேயும் சேம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இதெல்லாம் உள்ளார சைடு திருப்பிடலாம். பாருங்கள் திருப்பியாச்சு. இப்போ இந்த சைடு எடுத்துக்கலாம். இந்த சைடில் நீட்டாக அழகாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஏ லைன் ஃப்ராக் தைக்கக்குள்ள வி ஷேப் தைக்கிற மாதிரி பார்த்தோம். இதில் இந்த மாதிரி பா ஷேப் நீங்கள் டேர்ன் பண்ணி பாருங்கள். இது வந்து அவங்களோட ஸ்டைலு. நிறைய பேர் ஒரு விதமாக தைப்பாங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வச்சுட்டு அடிப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதா நாங்கள் பார்த்து சொல்லி கொடுக்குறேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு கட்டிங் ஸ்டைல் ஸ்டிச்சிங் ஸ்டைல் மாறும். ஸோ நீங்கள் என்கிட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னக்குள்ள மற்றவங்ககிட்ட கற்றுக்கலாம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஏன்னா என்னுடைய ஸ்டைல் அவங்களோட ஸ்டைலும் மாறலாம். உங்களுக்கு தைக்க தெரியும் இல்லையா, இந்த ஷார்ப்பான பாயிண்டில் நீடியில் உள்ளார வச்சுட்டு டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஹூக் பார்ட்டு நீட்டாக கிடச்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது காட்டன் ஃபேப்ரிக்கு. நீங்கள் எடுக்கிறது பிரிண்டட் ஃபேப்ரிக் இல்லை வேறு ஃபேப்ரிக் எடுக்கிறீங்கன்னா ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். எப்பயுமே நம்ம ராங் சைடில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். அப்போது தான் நமக்கு இங்கே ஃபினிஷிங் கிடைக்கும். ½ இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஷோல்டர் ஜாயின் பண்ணக்குள்ள நீங்கள் லாக் போட்டுக்கோங்க. நான் இங்கே 2 இடத்துலையும் லாக் போட்டிருக்கேன் ரிவர்ஸ் ஸ்டிச். நீங்கள் சப்போஸ் ரிவர்ஸ் ஸ்டிச் இன்னும் பழகலை அப்படின்னா 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அந்த ஸ்டார்டிங் எண்டு மட்டும் நல்ல லாக் போட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, பிரியவே பிரியாது. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக்கும் கிடச்சிருச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, குட்டியும் பெருசும். இப்போ பாருங்கள், இது குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால தான் நமக்கு நெக்கு வந்து பேபிஸோட நெக்கு வந்து உள்ளார போகாது. ஸோ ஓப்பன் வச்சோம் அப்படின்னா இது கரெக்டான ஓப்பன். இப்போது தலை வந்து உள்ளார போகும். இல்லை நீங்கள் ஜிப்பு வைக்கிறேன் அப்படின்னாலும் ஃபுல் ஓப்பன் வச்சு ஜிப் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஜிப் வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் கிளியராக சொல்லியிருப்பேன். சேம் சைட்ஸ் எடுத்துக்கோங்க. சேம் சைட்ஸ் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இதை அப்படியே டேர்ன் பண்ணிக்கிட்டா இந்த வி ஷேப் வரும், தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். எதுக்கு நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம்? சில பேர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணக்குள்ளே நமக்கு அந்த மொத்தம் கிடைக்காது, மொத்தமாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நமக்கு அந்த இடம் மட்டும் டைட்டாக வீங்கிடும். ஸோ அதனால் பேபிஸ்க்கெல்லாம் நம்ம பண்ணுறோம். எல்லாருக்குமே இப்படி தான் நம்ம க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணணும். பார்த்தாலே தெரியும், இந்த சைடு இங்கே வந்திருக்கு, இந்த சைடு இங்கே வந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ அதனால் இங்கே மொத்தமாக வரவே வராது, நீட்டாக ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். இது ஃபுல்லாக அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் இதுவும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு பழக பழக நீங்களே வச்சிருவீங்க, க்ராஸ் பீஸ் வச்சு தைச்சிருவீங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பெரிய பீஸ்லாம் வருது இல்லையா, கட் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு தான் இருக்கணும், அதுக்கு மேலே இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கக்கூடாது. இது எனக்கு போதும். உங்களுக்கு வேணுன்ற அளவு க்ராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த க்ராஸ் பீஸை இந்த ராங் சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த ராங் சைடு பார்த்துட்டு ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சென்டரில் இல்லைன்னா இந்த ராய் எட்ஜஸ்க்கு பக்கத்தில் ஸ்டிச்சஸ் போடணும். இந்த மாதிரி தான் நம்ம க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணணும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பீஸ் வந்திருக்கும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் இருந்தத்தையுமாக கட் பண்ணிட்டுனா அந்த மாதிரி வரும். இந்த ஒன்றா எக்ஸ்ட்ராவாக வர பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஜாயின் பண்ணது இல்லையா, ஸோ அப்படி தான் வரும். நீட்டாக அதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இதை ஆர்ம் ஹோல்லையும் நெக்லையும் வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோலில் வச்சிடலாம். சேம் அதே மாதிரி தான் ரைட் சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்துகிட்டு வச்சு இதில் பாதி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ராய் எட்ஜஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. பண்ணிட்ட பிறகு நம்ம க்ராஸ் பீஸ் உள்ளார தள்ளிடுவோம். என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு நாச்சஸ் போடணும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வி நாச்சஸ் போடுறதுக்கு. ஸ்டிச்சுக்கு தாண்டியும் போகக்கூடாது, ஸ்டிச்சுக்கு ரொம்ப உள்ளாரவும் வரக்கூடாது.
கரெக்டாக அந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும், ரொம்ப முன்னாடியே வரக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டாப் ஸ்டிச் போட்டுடலாம். டாப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த சைட் திருப்பிக்கலாம், ராங் சைட் திருப்பிட்டு இதை மடிச்சிங்கன்னா நம்ம டாப் ஸ்டிச் போட்டதுனால நமக்கு ஃபினிஷிங்காக கிடச்சிரும். இப்போது டாப் ஸ்டிச் நம்ம போடாமல் மடித்தோன்னா நம்ம இழுத்து விடுறதா இருக்கும். இதை மடிக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும், அதுவே உங்களுக்கு ஈவனாக வந்துடும், வெளியில் இந்த பீஸும் தெரியாது. அதனால தான் நம்ம டாப் ஸ்டிச் போடுறோம் க்ராஸ் பீஸ்க்கு. நீங்கள் ஸ்டிச் பண்ண இந்த டாப் ஸ்டிச்சே தேவைப்படாது, நீங்களே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு ஆர்ம் ஹோல். நான் சொன்ன மாதிரி நாச்சஸ் போட்டுக்கலாம். அந்த கர்வ் வருது இல்லைங்களா, அங்கே மட்டும் நாச்சஸ் போட்டால் ஓகே. சில பேர் கிட்ட போடுவாங்க. அப்படிலாம் போட்டால் இந்த கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து வீணாயிடும், பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம கர்வ் வர இடத்துல மட்டும் போட்டால் போதும். டாப் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ராங் சைடு எடுத்துகிட்டு மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி தான் நீங்கள் எல்லாத்துலேயும் க்ராஸ் பீஸ் வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷ் கிடச்சிருக்கும். சேம் அதே மாதிரி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும். நெக்லைன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 1/2 இன்ச் வந்து இந்த க்ராஸ் பீஸை விட்டு வச்சுருங்க. இந்த 1/2 இன்ச்சை அப்படியே பின்னாடி சைடு மடிச்சிருங்க, புரியுதா? அப்போது தான் நம்ம எடுக்கக்குள்ள இதோட சேர்ந்து ஃபினிஷிங்காக கிடைக்கும். சில பேர் இப்படி மடித்து வைப்பாங்க, ஃப்ரண்ட் சைடு மடித்து வைப்பாங்க. இப்படி மடிக்கக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராயேஜஸ் தான் தெரியும். ஸோ அதனால் 1/2 இன்ச் விட்டு வச்சுருங்க. அந்த 1/2 இன்ச்சை பேக் சைடு நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்டுடுங்க. இப்போது நீங்கள் எப்பயும் போல் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்து முடிச்சுட்டு அதே மாதிரி 1/2 இன்ச் விட்டு உள்ளார சைடு மடிச்சிடணும். நீங்கள் க்ராஸ் பீஸை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே முடியக்குள்ளே 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடு நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். இப்போது இந்த மிஷின் உள்ளாரே இருக்கட்டும், நம்ம எடுத்து வைக்க தேவையில்லை, அப்படியே டாப் ஸ்டிச்சும் போட்டுடலாம். இதை இப்போ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, பேக் சைடு மடிச்சிருக்கு, இந்த சைடும் மடிச்சிருக்கு. ஏதோ நம்ம ட்ரெஸ்ஸு திருப்புற மாதிரி திருப்பிடணும், அவ்வளோதான். நீங்கள் ஒன்று பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் அப்படியே நம்ம டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கர்வில் நாச்சஸ் போடணும் இல்லையா, இதுக்குள்ளாரே வச்சு போட்டுக்கலாம். நீங்கள் பிகினர்ஸ்ன்றனால எடுத்து போடுறதா இருந்தாலும் ஓகே, எனக்கு வரல அப்படின்னா நான் இதுக்குள்ளாரே வச்சு நான் சொன்ன மாதிரி நாச்சஸ் போட்டுடுவேன். கர்வில் பேக்கில் 2, ஃப்ரண்ட்டில் 2, இந்த சைடு அந்த சைடு கர்வ்ஸில் மட்டும் போட்டால் போதும். நிறைய பேர் ஃபுல்லாக போட்டுருவாங்க, அப்புறம் அது பிரிஞ்சு வந்துடும்.
பாருங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் வெளியில் எடுக்கிற சொன்ன மாதிரி மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிற த்ரெட்டையும் பிரிச்சுடுங்க. தனியாக பிரிச்சுட்டு எடுத்தோம்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ராங் சைட்லேருந்து ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒட்டில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துட்டே இருக்கணும். இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். நான் உங்களுக்காக வீடியோவெல்லாம் ரொம்ப ஸ்பீடெல்லாம் பண்ணவே இல்லை. நான் எடுக்கிற வீடியோவை அப்படியே தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ஒரு டைம் பார்த்துடுங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டு நீங்கள் மிஷினுக்கு மேலே வச்சுட்டு இல்லை பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட் டைம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், ஒரு 3 டைம்ஸ் கரெக்டாக பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்களே பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டு பீஸ் வந்து 2 பீஸ் எடுத்துருப்போம், ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு. நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதையே ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு வைக்கலாம். ஸ்கர்ட்டு ஒரே பீஸாக இருந்தால் வச்சுக்கலாம். நம்ம 1 மீட்டர் எடுத்துனா நமக்கு டபுள் பீஸாக கிடைக்கிது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு வச்சுட்டு லாஸ்ட்டை நம்ம சைட் சீம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டுட்டும் வைக்கலாம். நமக்கு தனித்தனியாக இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த யோக் பார்ட் இருக்குது இல்லைங்களா, பாடிஸ் பார்ட்டு, இது கம்மியாக இருக்குது. நம்ம இது ஃபுல்லாக ப்ளீட் வைக்கணும். ப்ளீட்டட் அப்படின்றதுனால ஒரு 1 இன்ச் விட்டு விட்டு வைக்கிறதுனாலும் ஓகே. நீங்கள் இது ஃபுல்லாக ப்ளீட்டட்லேயே முடிச்சிடணும். இந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இது இங்கே வரணும். இது ஃபுல்லாக நீங்கள் ப்ளீட் வச்சிடணும். நம்ம ரைட் சைட் பார்த்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னு. இதோட ரைட் சைடு இதோட ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 1/2 இன்ச் வந்து சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டிலேருந்து நம்ம ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் குட்டி குட்டியாக வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலுமே ஓகே வச்சுக்கலாம். ½ இன்ச்சு தான் இங்கே கீழே ஸ்டிச் பண்ணணும். 1 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணக்கூடாது, குத்துற மாதிரி இருக்கும். சில பேர் நம்ம பிரித்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு ½ இன்ச் 1 இன்ச்சு கிட்ட ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஸ்மால் ப்ளீட் வேணுமா, பிக் ப்ளீட் வேணுமா நீங்களே வச்சுக்கணும். இதில் நான் பார்த்தீங்கன்னா கிட்ட நான் மட்டும் ப்ளீட் வச்சுட்டே வரேன். எனக்கு இங்கே கொஞ்சம் ப்ளீட் வைக்கிறதுக்கு பத்தலை. நான் இது வரைக்கும் பிரிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பிரிச்சுட்டு அப்புறம் குட்டி குட்டி ப்ளீட்டாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி பிரிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த பாபின் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அதை பிரித்தாதான் உங்களுக்கு வரும். மேலே இருக்க த்ரெட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மேலே இருக்கிறத பிரிக்கக்கூடாது. பாபினில் இருக்கிறத பிடிச்சி நீங்கள் இழுத்தாலே அது மாட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மேலே இருக்கிறத பிடிச்சி இழுக்கக்கூடாது. பாருங்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்படியே நம்ம பிரிச்சுக்கலாம். இது மேலே இருக்கிற த்ரெட்டு, இது வந்து பாருங்கள் வரல, அது கட் ஆகிடும். நம்ம கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சோம்னா பாருங்கள் வந்துடும். இந்த மாதிரி தான் பிரிக்கணும். நீங்கள் இல்லைன்னா ப்ளீட் எல்லாம் வச்சுட்டு பின் பண்ணிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ணலாம். சேம் நான் ஒரு 1 இன்ச் விட்டு ப்ளீட் வைக்கிறேன். ப்ளீட் வச்சாச்சு. இப்போ திருப்பி பாருங்கள் ப்ளீட்ஸ் வந்து தெரியுதா, இந்த மாதிரி
இந்த சைடுமே வச்சிடலாம். ரைட் சைடு எடுத்துக்கிட்டேன். ரைட் சைடும் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு சேம் நம்ம ப்ளீட் வச்ச மாதிரி ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் லாக் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி இங்கே பின்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க நீட்டாக. அப்போ தான் கரெக்டாக வரும். இதுவும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆக ஆக நீங்கள் எப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு தான் நம்ம ப்ளீட் வச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ணணும். நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் ஆகலையா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் குரூப் இருக்குது. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் மந்த்லி 1 பேட்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஆரி ஒர்க் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2 மந்த் டியூரேஷன். 2 மந்தில் உங்களுக்கு 5 ப்ளவுசஸோட நெக்லைன்ஸும் உங்களுக்கு இதில் கவர் ஆகும். 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக்லைன்ஸ் கவர் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா 3 ப்ளவுசஸ் ஃபுல்லாகவே நாங்கள் போட்டு காமிப்போம். நீங்கள் 5 ப்ளவுசஸ் கிட்ட பண்ணிடுவீங்க. இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 500 தான். நீங்கள் 500லே பார்த்தீங்கன்னா 500 கொடுத்து கற்றுக்கிறதுல நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8000க்கு ஒர்த்துள்ள ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக நாங்கள் சாரீ ஃபால்ஸ் வைக்கிறது எப்படி, சாரீ ஓரடிக்கிறது எப்படி, அதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸை கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதுவுமே இந்த கிளாஸில் நாங்கள் சொல்லித்தர போகிறோம் ஃப்ரீயாக. அப்புறம் ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ப்ளவுஸ் கோர்ஸுமே நாங்கள் சொல்லித்தரோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாரியோடு கொடுத்துருவாங்க. சாரீ இங்கே கொடுத்து ஆரி ஒர்க் அங்கே கொடுத்து தைக்கிறதுக்கு ஒரு இடம் போய் ரொம்ப சிரமப்படுறதுக்காக நீங்கள் ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் கிளாஸ் வருது இல்லையா, நிறைய பேர் அங்கேயே ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள்கிட்டே நிறைய ஆர்டர்ஸுமே கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அந்த சிலபஸில். ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களாம் ஆரி ஒர்க் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெய்லரிங் கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் குரூப்லையே நீங்கள் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம ப்ளீட்டை அயர்ன் பண்ணிக்கலாம். நான் சும்மா கையால் தான் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து லைனிங் கிளாத் தான் நான் எடுத்திருக்கிறது. ஸோ அதனால் அது வந்து நான் கையால் ப்ரெஸ் பண்ணாலே நின்றுடுது. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளீட் எடுத்து அயர்ன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுனா அது அப்படியே நின்றுடும். நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணியில் போட அது ஒரு மாதிரி கொசன்னு ஆகிடும் இல்லையா, அப்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த காட்டன்லாம் ப்ளீட் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கக்குள்ளே எப்பயுமே இந்த மாதிரி அயர்ன் பண்ணி தான் கொடுக்கணும். எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அயர்ன் பண்ணி கொடுக்கணும். இப்போது நம்ம ராங் சைடு எடுத்துக்கலாம். பாருங்கள், ராங் சைடு எடுத்தாச்சு. இதெல்லாம் ஈக்குவலாக நம்ம வச்சுக்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 1/2 இன்ச் நீங்கள் சைட் சீம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். நான் வந்து 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1 இன்ச் கொடுத்தா 1 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ளவுஸ்னால் ஒரு 1.5லேருந்து 2 வரைக்கும் கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல குத்தும், அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு தான் குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் 1/2 இன்ச்சுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. கீழே வந்து இந்த மாதிரி லாக் போட்டுக்கணும். லாக் போட்டாச்சு. நீங்கள் டபுள் ஸ்டிச் போடுறதுனா போட்டுக்கலாம். நான் லாக் போட்டதுனால சிங்கிள் ஸ்டிச்சோடு முடிச்சுக்கிட்டேன். கீழே நெக்ஸ்ட்டு நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருப்பீங்க. நம்ம டபுள் சைடு 2 மடித்து தைக்க வேணாம் அப்படின்ட்டு 1 சைடு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கீழே ஃபுல்லாக நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதில் நான் மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு கரை பகுதி இருக்குது. இதிலேருந்து நமக்கு ராயல் ஜஸ் வெளியில் வரப்போகிறதில்ல.
நீங்கள் எவ்வளோ மடித்து தைக்கிறதுக்கு இன்ச்சஸ் கொடுத்துருக்கீங்க மடித்து தைச்சிருங்க. டபுள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் தைக்கணும். கரைப்பகுதி அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஃபோல்டில் தைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபோல்டு பண்ண வரலன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டபுள் ஃபோல்டு, செகண்ட் ஃபோல்டு. ஸ்டிச்சஸ் பாருங்கள் இந்த எட்ஜில் போடணும். நிறைய பேர் எல்லா இடத்துலையும் சென்டரில் போட்டுடுவீங்க. ஸோ சென்டர் வந்து தப்பு, இந்த எட்ஜில் தான் போடணும். கற்றுக்கக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதை யாராலையும் மாற்ற முடியாது. தப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டது தான் கரெக்டுன்னு சொல்லுவீங்க. அப்புறம் மற்றவங்களுக்கும் அதே மாதிரியே சொல்லிக் கொடுப்போம். கற்றுக்கக்குள்ளே நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதெல்லாம் தப்பெல்லாம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த இடம் வரக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பீங்க. நான் அதனால் ஒன்று ஒன்றையும் சொல்கிறேன். த்ரெட்டு கட் ஆகிடுச்சு, எனக்கு போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணக்குள்ளே மிஷினில் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் த்ரெட்டு கட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்குள்ளே கட் ஆகும். கட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் வெறுத்துறாதீங்க. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் மிஷின் உங்களுக்கு இருக்கும். இதே பண்ணியாச்சு. கீழே பாருங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ராக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஒரு 1/2 ஹவர்லையே நீங்கள் இந்த ஃப்ராக்கை முடிச்சிடலாம். பிகினர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் போக போக 10 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக. கீழே லாக் போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு இந்த சைடில் இருக்க இல்லைங்களா இந்த ரா எட்ஜஸ்ஸு அண்ட் த்ரெட்டுமே உங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிடணும். க்ளீனாக கட் பண்ணிடணும். கஸ்டமருக்கு கொடுக்கல நம்ம அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பிசு இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கூட வராது. இந்த மாதிரி பாயிண்ட் அளவு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பிசுறு இல்லாத மாதிரி நீங்கள் அழகாக நீட்டாக கட் பண்ணிடுங்க. ஓவர்லாக் போட இருக்கிறவங்க இல்லை பக்கத்தில் ஓவர்லாக் கடை இருந்தால் ஓவர்லாக் போடலாம். இல்லைனா நீங்கள் ஓவர்லாக் பண்ணாமலே நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டெல்லாம் நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. த்ரெட்டு கட் பண்ணக்குள்ளே நம்ம ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிசர்ஸை வச்சு சைடெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கட்டர் எடுத்து கட் பண்ணுங்கள். அதுக்கு தான் கட்டர்னு இருக்கிறது. நமக்கு கட் பண்ணுற வாக்கத்திலேயே தான் ஷியர்ஸ் நம்ம எடுத்தோம், சிசர்ஸில் எடுத்தோன்னா கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம திடீர்னு கட் பண்ணக்குள்ளே ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணிவிடுவோம். அதனால தான் கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணணும். ஃபுல்லாக இப்போ ரா எட்ஜஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திருப்பிக்கலாம். பாருங்கள் சைட்ஸை நல்லா எடுத்து விட்டுடலாம். இந்த சைடையும் நல்லா எடுத்து விட்டுடலாம். தண்ணியில் போட்டோன்னா இந்த மொடன்னு இருக்கிறதுலாம் போயிடும். இது பேக் சைடு. இங்கே வந்து நீங்கள் ஊக் வைக்கணும். ஊக் வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, நீங்கள் அதை கூட திருப்பி பார்த்து இந்த ரைட் சைடு ஊக் வைக்கணும், லெஃப்ட் சைடு ஐ வைக்கணும். ஏன்னா நம்ம தான் பேபிஸ்க்கு போட்டு விடுவோம். ஸோ அந்த வாட்டத்தில் தான் நீங்கள் வைக்கணும். சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் வாட்டத்தில் இப்படி வைப்பாங்க. பாருங்கள் இதான் பேபிஸோட பெட்டிக்கோட்டு. இந்த மாதிரி தான் பண்ணி இந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டபுள் தி அமௌண்ட், ட்ரிபிள் தி அமௌண்ட் நம்ம எடுக்கிறோம், ஓகேங்களா. இப்போது நம்ம வெயிஸ்ட் சைஸோட டபுள் ட்ரிபிளாக எடுக்கிறோம். அதை நீங்கள் கம்மி பண்ணிடலாம். இல்லை 2.5 மடங்கு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஃப்ராக் எப்படி இருக்குது, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா,
வேறு ஏதாவது சொல்ல விரும்பினாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்களாம் ஜாயின் ஆகிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க்லேருந்து எல்லா லிங்க்குமே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.